எடுத்துக்கோங்க. அதை நல்லா அடுப்பில் காட்டிட்டிங்கன்னா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும், மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பரோட்டா நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட். நான் 2 பரோட்டா சுட்டு வச்சுருக்கேன். பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆம்லெட் வந்து நீங்கள் நார்மலாக 2 எக் எடுத்திருக்கேன், வெங்காயம் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து சிக்கன் வறுவல். ஸோ வந்து நார்மலாக நாட்டுக்கோழி வறுவல், இதையும் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கறி குழம்பு. இது வந்து நீங்கள் மட்டனோ இல்லை சிக்கனோ என்ன குழம்பு வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கும் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இப்போ வாழை பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பரோட்டாவை எடுத்துக்கோங்க. இந்த பரோட்டாவை நல்லா க்ரஷ் பண்ணி அதை நல்லா சாஃப்ட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீசஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ண வேணாம், ரேண்டமாக வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா சாராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே வீடியோஸோட அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இப்போ செஞ்சு வச்சுருந்த இந்த கறி குழம்பு, நீங்கள் மட்டனோ சிக்கனோ அந்த குழம்பு மட்டும் எடுத்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நல்லா குழம்புல அந்த பரோட்டா பீசஸ் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை வாழை இலையோட நடு போர்ஷனில் நல்லா பரவலாக வச்சுக்கோங்க. நம்ம இது கூட இப்போ கறி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த மட்டன் ஆர் சிக்கன் ஃப்ரை அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ண அந்த பரோட்டாவுக்கு மேலே ஒரு லேயராக வச்சுக்கோங்க. சாராஸ் கிச்சன் சேனல் ரெகுலர் அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்லேயும் இருக்குங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆம்லெட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து நல்லா கவர் பண்ணுற மாதிரி மேலே ஒரு லேயரில் வச்சிடலாம். பெப்பர் ஆட் பண்ண சைடு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வாழையில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது 4ஆக மடிச்சுக்கலாம். எந்த சைடு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைடு வச்சு ஃபோல்ட் பண்ணி த்ரெட்டோ இல்லை ஒரு ட்வைன் நூல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா கட்டிடுங்க. ஸோ தட் வந்து சைட்ஸில் எதுவும் லீக் ஆகாமல் பர்ஃபெக்டாக ஃபோல்ட் ஆகிருக்கும். மீன்வைல் நம்ம அடுப்பில் வந்து தோசைக்கல், தவா எது இருந்தாலும் ஒரு ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணணும். ஒரு 5 minutes நீங்கள் பிஃபோராகவே ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன்வைல் இது எப்படி கட்டியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். இது வந்து 4 சைடு ஃபோல்ட் பண்ணி ஒரு ட்வைனால் டைன் பண்ணியிருக்கேன். ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு உள்ளே தான் வந்து நம்மளோட பரோட்டா நல்லா வெந்து வரப்போகுது. ஸோ இப்போ வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நம்ம கல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. ஸோ ஹீட்டான கல்லில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல புகை வரும்போது நம்ம கட்டி வச்சுருந்த அந்த பொட்டலத்தை இதில் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஆவியில் நல்லா வேகும், வெந்து வரும், சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு பக்கம் நான் 5 minutes வச்சுட்டேன். இப்போ நம்ம மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வேர்த்திருக்கு பாருங்கள். அப்படி இருந்தாவே நீங்கள் நெக்ஸ்ட்டு சைட் டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வச்சுருங்க. வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். வீட்டிலே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிட்றதே ஒரு தனி ஸ்பெஷல் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த சைடும் ஒரு 5 minutes ஆகிடுச்சு. நல்லா வேர்த்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மெதுவாக அந்த ட்வைனை ரிலீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், ஜாக்கிரதையாக செய்யுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அந்த ட்வைன் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இலையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது பரோட்டா சாப்பிட்றோம் அது டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு இதுவே இல்லாமல் செம்ம டேஸ்டியான வாழை பரோட்டா சாப்பிடலாம். இப்போ சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு 3 லேயர் சாண்ட்விச் மாதிரி கீழே பரோட்டா, நடுவில் மட்டன் சுக்கா, அப்புறம் மேலே வந்து ஆம்லெட், இது எல்லாமே போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கூட. இந்த வாழையில வெந்த ஸ்மெல் அதுவும் வந்து இதோடு சேர்ந்து செம்ம அரோமாங்க. எனக்கு இப்போ சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சுவையான வாழை பரோட்டா இஸ் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சாராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.